முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் பற்றிய முழுமையான தகவல்கள் இதோ. திருப்பரங்குன்றம் என்றதும் நமக்கு திருமணக் கோலம்தான் நினைவுக்கு வரும். ஆனால் இந்த மலைக்கு அடியில் ஒரு ரகசிய சுரங்கம் இருப்பது உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோவின் உள்ளே போகலாம். எங்கு உள்ளது? மதுரை மாநகருக்கு மிக அருகிலேயே சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பரங்குன்றம் அமைந்துள்ளது. இது ஒரு குடைவரை கோயில், மலையை குடைந்து செய்யப்பட்ட கோயில் ஆகும். எப்படி உருவானது? தல வரலாறு. சூரபத்மனை வதம் செய்த பிறகு இந்திரன் தனது மகளான தெய்வானையை முருகப்பெருமானுக்கு மனம் முடித்து வைக்க விரும்பினார். முருகப்பெருமான் அதற்கு சம்மதிக்க தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த திருப்பரங்குன்றத்தில் தங்கி திருமண ஏற்பாடுகளைச் செய்தனர். பிரம்மதேவர் புரோகிதராக இருந்து திருமணத்தை நடத்தி வைத்தார். முருகப்பெருமான் மணக்கோலத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கும் தலம் இது என்பதால் இது மற்ற படைவீடுகளை விடச் சிறப்பானது. கோயிலின் ரகசியங்கள், ஹிடன் சீக்ரெட்ஸ். இந்த கோயிலில் பல ஆச்சரியமான மற்றும் அரிதான விஷயங்கள் உள்ளன. அபிஷேகமில்லாத மூலவர். மூலவர் முருகப்பெருமான் மற்றும் பிற தெய்வங்கள் மலையை குடைந்து செதுக்கப்பட்டவர்கள், சுதை சிற்பங்கள். எனவே இவர்களுக்கு பொதுவாக அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. முருகனின் வேலுக்கு மட்டுமே அபிஷேகங்கள் நடைபெறும். சிவனும் விஷ்ணுவும் நேருக்கு நேர். இங்கே சிவன் சத்தியகிரீஸ்வரர் மற்றும் விஷ்ணு பவளக்கனிவாய் பெருமாள் ஆகிய இருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. சைவமும் வைணவமும் இணைந்த ஒரு தலம் இது. லிங்க வடிவிலான மலை. தூரத்திலிருந்து பார்த்தால் இந்த மலையே ஒரு சிவலிங்க வடிவில் காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது. இதனாலேயே இதற்கு சத்தியகிரி என்ற பெயரும் உண்டு. சரவணப் பொய்கை ரகசியம். இங்குள்ள சரவணப் பொய்கையில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுவது வழக்கம். அந்த மீன்கள் முருகனின் அருளை பெற்றதாக கருதப்படுகிறது. கோயிலின் சிறப்புகள். திருமணத்தலம். முருகப்பெருமானின் திருமணம் நடந்த இடம் என்பதால் இங்கு திருமணம் செய்து கொள்வது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. குடைவரை கட்டடக்கலை. பாண்டியர் காலத்தில் மலையை குடைந்து செதுக்கப்பட்ட நுணுக்கமான சிற்பங்கள் காண்போரை வியக்க வைக்கும். 6 படைவீடுகளில் தனித்துவம். மற்ற படைவீடுகளில் முருகன் நின்ற கோலத்தில் இருப்பார். ஆனால் இங்கே மட்டும் அமர்ந்த கோலத்தில், மணக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். அறுபடை வீடு வரிசை. நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படையில் முதலில் பாடப்பட்ட தலம் இதுவே. ஒரு சுவாரஸ்யமான உண்மை. இக்கோயிலில் முருகப்பெருமான் அருகில் நாரதர், இந்திரன், பிரம்மா மற்றும் சூரிய, சந்திரர்கள் என அனைவரும் திருமணக் கோலத்தை காண்பது போல் செதுக்கப்பட்டுள்ளது மிகச் சிறப்பு. முருகப்பெருமானின் முதல் படைவீடான இந்த திருப்பரங்குன்றம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு பிடித்த அறுபடை வீடு எது? கமெண்ட்ல சொல்லுங்க.